Hello students, how are you? I hope you all are safe and secure. Today we are learn about new lesson 4, consumption and investment function. Topic is consumption function. Meaning of consumption function. Consumption functions are propensity to consume refer to the income. Consumption relationship, it is a functional relationship between two aggregate values. Total consumption and gross national income C equal to F into Y. C consumption, Y income, F function. கன்சப்ஷன் ஃபங்க்ஷன்னா நுகர்வு சார்பு. வருவாய்க்கும் நுகர்வுக்கும் உள்ள தொடர்பை நுகர்வு சார்பு அல்லது நுகர்வு நாட்டம் என்று கூறுவோம். இது மொத்த நுகர்வு மற்றும் மொத்த நாட்டு வருமானம் ஆகிய இரண்டு ஒத்துமொத்தத்துக்கிடையே சார்பு ஆகும். இதில் சினா நுகர்வு, ஒய்னா வருமானம், எஃப்னா சார்பு என்று சொல்லப்படுகிறது. டெக்னிக்கல் அட்ரிபியூட் ஆஃப் த கன்சப்ஷன் ஃபங்க்ஷன். நுகர்வு நாட்டத்தில் முக்கிய கருத்துக்கள். ஃபர்ஸ்ட், ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் சி பை ஒய். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் நுகர்வு பை வருவாய். செகண்ட், த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் ஈக்குவல் டெல்டா சி பை டெல்டா ஒய். இறுதிநிலை நுகர்வு நாட்டம் நுகர்வு மாற்றம் பை வருவாய் மாற்றம். தேர்ட், ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் ஈக்குவல் எஸ் பை ஒய். சராசரி சேமிப்பு நாட்டம் சேமிப்பு பை வருவாய். ஃபோர்த், த மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ் ஈக்குவல் டெல்டா எஸ் பை டெல்டா ஒய். இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் சேமிப்பின் மாற்றம் பை வருவாய் மாற்றம். ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் சராசரி நுகர்வு நாட்டம். ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இட் இஸ் a ratio of consumption expenditure to any particular level of income. APC equal C by Y. C equal consumption, Y equal income. ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி கன்சியூம்னா சராசரி நுகர்வு நாட்டம். இதில் வருமானத்திற்கும் நுகர்விற்கும் விகிதமே சராசரி நுகர்வு நாட்டம். இதை ஏபிசி ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி கன்சியூம் சராசரி நுகர்வு நாட்டம். இது சி நுகர்வும், ஒய் வருமானத்தை குறிக்கும். Marginal propensity to consume இறுதிநிலை நுகர்வு நாட்டம். The marginal propensity to consume may find the ratio of change in the consumption to the change in the income. வருமான மாற்றத்திற்கும் நுகர்வு மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் இறுதிநிலை நுகர்வு நாட்டம் என்று சொல்லப்படுகிறது. MPC ஈக்குவல் டெல்டா சி பை டெல்டா ஒய். MPC மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம் இறுதிநிலை நுகர்வு நாட்டம். டெல்டா சி சேஞ்ச் இன் கன்சப்ஷன், டெல்டா ஒய் சேஞ்ச் இன் இன்கம். MPC இஸ் த பாசிட்டிவ் பட் லெஸ் தென் யூனிட்டி. டெல்டா சினா நுகர்வு மாற்றம், டெல்டா ஒய்னா வருமான மாற்றம். MPC நேர்மறை எண் ஆனால் ஒன்றுக்கும் குறைவானது. ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் சராசரி சேமிப்பு நாட்டம். ஆவரேஜ் ப்ரொபென்சிட்டி டு சேவ் த ரேஷியோ ஆஃப் சேவிங் டு இன்கம். இன் அதர் வேர்ட்ஸ், இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் டோட்டல் சேவிங் டு த டோட்டல் இன்கம். APS
equal S by Y. S equal saving, Y equal income. வருமானத்திற்கும் சேமிப்புக்கும் இடையே உள்ள விகிதம் தான் சராசரி சேமிப்பு நாட்டம். அதுதான் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டிவ் சேவ்னு சொல்லுவோம். இதை மொத்த வருவாய்க்கும் மொத்த சேமிக்கும் இடையே உள்ள விகிதமும் சொல்லுவாங்க. ஏபிஎஸ் ஆவரேஜ் ப்ரொபன்சிட்டிவ் சேவ் சராசரி சேமிப்பு நாட்டம். எஸ்னா சேமிப்பு, ஒய்னா வருமானம். The marginal propensity to save இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். Marginal propensity to save, it is a ratio of change in saving to the change in income. MPS obtained by the dividing change in saving by change in income. MPS equal delta S by delta Y. Delta S equal change in saving, delta Y change in income. Marginal propensity to save na இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். வருமான மாற்றத்திற்கும் சேமிப்பு மாற்றத்திற்கும் இடையே உள்ள விகிதம் தான் இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். இறுதிநிலை சேமிப்பு நாட்டத்தை அறிய சேமிப்பு மாற்றத்தையும் வருமான மாற்றத்தையும் வகுத்தால் கிடைப்பது MPS marginal propensity to save இறுதிநிலை சேமிப்பு நாட்டம். டெல்டா எஸ்னா சேமிப்பில் ஏற்படும் மாற்றம், டெல்டா ஒய்னா வருமானத்தில் ஏற்படும் மாற்றம். இதை வகுத்தா தான் இறுதிநிலை சேமிப்பு நாட்டம் கிடைக்கும். Answer the following question. First, what is consumption function? Second, what do you mean by propensity to consume? Third, define average propensity to consume, APC. Fourth, define marginal propensity to consume, MPC. Students, learn and write well. Thank you student watching this video. See you again. Bye.